ஹாய், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா கிளப். இந்த ட்ராமா பற்றி ஒரு ஷார்ட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நம்ம ஹீரோயின் குடிபோதையில் ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த கிஸ் இவங்களுக்கு ரொம்ப ரியலாக இருக்குது. அது யாருன்னே தெரியல. அப்பா அந்த பையன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இவளுக்கு இந்த கிஸ் ஏன் இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, அதை கதைக்குள்ளே போகும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ட்ராமாவோட ஆரம்பத்தில் முதல்ல ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தலையிலேருந்து அப்படியே மூக்கு வாயின்னு அப்படியே லைட்டாக டச் பண்ணிகிட்டே வராங்க. இதை பார்க்கும்போது அந்த பொண்ணை கிஸ் தான் பண்ண போகிறாங்க நமக்கு நல்லா தெரியுது. நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை அப்படியே பக்கத்தில் எடுத்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 30 டிகிரியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேறு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கான். கமெண்ட் அடிக்கிறேன்னா மீன்ஸ் வாய் எதுவும் பேச மாட்டான், சிரிச்சுட்டு அப்படியே நக்கல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பெருசாக ஒரு கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறமா, இதை பாருடி, இந்த செர்ரியை சாப்பிடு, இதை சாப்பிடும்போது உனக்கே புரியும், இதை சாப்பிட்டு அதப்பி அதோட டேஸ்ட்டை நீ எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது மாதிரி தான் லிப்ஸ் இருக்கும், இப்படி தான் கிஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய லெசனே வச்சிருப்பாங்க. அவங்க தியரிட்டிக்கல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீ அந்த செர்ரியை சாப்பிட்ற மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் நீ சாப்பிட்டு முடிச்சுக்கணும்லாம் சொல்லுவான். இங்கே பாருடி, அடல்ட் உலகத்துக்குள்ளே போகணும்னா கிஸ் அவ்வளோ முக்கியமானது, அது பியூட்டிஃபுல்லானது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பான். ஆப்போசிட்டில் அந்த ஃப்ரெண்டு கிஸ் பண்ணால் மூக்கு ஓட்டாது அப்படின்னு 3 Idiotsல மாதிரி டைலாக் பேசிட்டு இருப்பான். அப்போ நம்மளால சொல்கிறா, நீ விரும்புகிற பையன் உன்னையே தேடி வரணும்னு நினைக்கிறியா, உன்னை விட்டு வேற எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் அவ்வளோ முக்கியமானது. அதாவது இந்த 2 லிப்ஸ் ஒன்று சேரும்போது ஒரு த்ரில் நடக்கும். அந்த மிராக்கிள் நடக்கணும்னா அப்படி இப்படின்ட்டு சில டீட்டெயில் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து சிரிப்பாளா, அவன் உடனே இவளுக்கு ஹைப்பை கொடுப்பான். திருப்பியும் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ போனா கூட உன்னை தேடி வந்து அவன் கையை பிடிப்பாண்டி, டெய்லியும் உன்னை பார்க்கறதுக்காக வருவாண்டி, அது நடக்கணும்னா அப்படின்ட்டு. நான் சொல்றது உனக்கு புரியுதா, நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுதா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கேட்பான். அதுவா, நாங்கெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி தன்னோட வாயில இருக்க அந்த செர்ரி அப்படியே காமிச்சிட்டு இருப்பான். ஃப்ரெண்டையும் பார்த்து அப்படியே லைட்டாக சிரிப்பா. ஏன்னா இதுங்க 2 சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரொம்ப குட்டி வயசாக இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த செர்ரி எடுத்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க. கூட இருக்க பாவத்துக்காக அந்த வயசுலேயே செர்ரி சாப்பிட்டு பழகிட்டான். இவ திரும்ப எடுத்து ஊட்டிகிட்டு இருப்பான். எதுக்கு நீ திரும்ப கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு யூஸ் ஆகுண்டா அப்படின்னு அப்போவே சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டீனேஜாக இருக்கிறத காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல்லாம் படிச்சுட்டு இருப்பான். இந்த கிஸ்ஸை பற்றி எழுதுனது, இது எப்படி பண்ணணும், இது மாதிரி. அப்பத்துலேருந்தே அவளுக்கு கிஸ்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, தனியாக தான் பாப்பான்னு பார்த்தா ஃப்ரெண்டுங்க கூட குரூப்பாக சேர்ந்து உட்காந்து கிஸ் பண்ணுற இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடவே தான் இருந்துட்டு இருப்பான். பத்தாத்துக்கு இன்னும் 2 பசங்க வேற இருப்பாங்க. மெயினாக அந்த கிஸ் பண்ணுற சீன் வரும்போது பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், நம்ம ஹீரோயின் கண்ணை அப்படியே மறைப்பான். இது அவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். சும்மா போடா, மெயினாக சீன் வரும்போது கையை வச்சு மறைச்சிட்டு இருப்பான் அப்படின்ட்டு அங்கேருந்து கத்திட்டு நேராக டிவி முன்னாடி போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இவனுங்களை கூட பார்க்க விட மாட்டான். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் அப்பவே சொன்னேன்ல அவளை கூப்பிட வேணான்னு, பாரு இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேர் பேசிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அடல்ட் ஸ்டேஜ் தொட்டுட்டாங்க. அப்போ அவள் ஸ்கூலில் இருக்கும்போது அவளோட ஃபர்ஸ்ட் கிஸ் நடக்க போகுது. நம்ம ஹீரோயினும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே அவனோட ஆளுக்கிட்ட அப்படியே பேசிட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரும்போது நந்தி மாதிரி இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான்ல, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு இவனை அடி பயங்கரமாக தும்சம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கா ஃப்ரெண்டு மேலே அவ்வளோ கோவம் வருது. அவன் எவ்வளோ தைரியமாக இருந்தால் இவன் உன் மேலே கிஸ் பண்ண வருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்து கேட்கும்போது, நம்ம ஃப்ரெண்டு அப்படியே வாயில லிப்ஸ்டிக்லாம் தொடச்சிட்டு இருப்பான். தூரத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம அங்கே கிஸ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவன் பண்ணுவான், இவளை பண்ண விட மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். இவங்க 2 பேர் சிரிச்சுட்டே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எப்போவும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். ஆனால் பாரு, இவ்வளோ கிஸ் மாஸ்டராக இருந்தால் நான் கிஸ் பண்ணதில்லை. அவன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கனால நிறையா பொண்ணுங்க அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஹீரோ இந்த மாதிரி நிறைய டேட்டிங் கிஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சீனு காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பா. இன்னும் 2 ஃப்ரெண்டுங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கிஸ் பண்ணுற மாதிரி இவங்க கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ தப்பு இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே அவர் என்ன நீனு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க, நான் சொல்றதா கரெக்ட், முதல்ல தலைக்கு பின்னாடி தான் கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ அப்படி இல்லடா அப்படின்னு இவ மறுத்து பேசுவாளா. அதுக்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவான், உனக்கு என்ன தெரியும், ஒரு கிஸ் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஐடி பேரை சொல்றாங்க. அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அவங்க தான் குரு அப்படின்ட்டு அந்த மாஸ்டர் பேரை சொல்லிட்டு அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு இவங்க 4 பேர் படிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா அந்த மாஸ்டரே நம்ம ஹீரோயின் தான். இவங்க
இவங்களுக்கே தெரியாமல் இவ பயங்கரமாக டீச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருப்பா. எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கும். இந்த தியரிட்டிக்கலை வச்சு இவங்க நிறைய ப்ராக்டிக்கலையும் பார்த்து இது மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு, ஆஹா நம்ம அந்தளவுக்கு லெஜெண்டரி ஐட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்ககிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். லைட்டானா யாருக்கு தெரியாமல் பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு மற்றவங்க கமெண்ட்ஸுக்கு, அதாவது கேட்குற கொஸ்டினுக்குலாம் கிளியராக ஆன்சர் கொடுத்துட்டு இவ்வளோ நிறையா போஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி வேலை தன்னை பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோயினுக்கு இந்த கிஸ் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த கரண்ட்டை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சிவிங்கம் மாதிரி ஒரு மிட்டாயை கொடுத்து, இதில் எழுதியிருக்க மாதிரி பண்ணுவே, உனக்கு அது நாக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவனும் அந்த மாதிரி பண்ணிட்டு, நீ வேற லெவல், உண்மையிலேயே நாக்கு மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதுக்காக அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாளா. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ தான் யாரையுமே கிஸ் பண்ணதே இல்லையே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுங்கும் போது, டேய் நீ ரொம்ப ஓவராக பேசாத, டாமினேட் பண்ணாத என்ன, நான் யாரையும் கிஸ் பண்ணாட்டியும் நான் நிறையா கிஸ் சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், எவ்வளோ மில்லியன்ஸ் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன ட்ராமாவில் தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். ட்ராமாவில் இருந்தாலும் எத்தனை மில்லியன் ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங் எடுத்திருக்கேன் தெரியுமா, அப்படி ஆக ஓஹோன்னு இவன் சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் நேரில் பண்ணுற மாதிரி இருக்காதுமா அப்படின்ட்டு அவளை டம்ப் பண்ணுற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு வந்துட்டு, நீ நிறையா டேட் பண்ணிட்டு இருக்கேன்ற திமிரில் இந்த மாதிரி பேசாதடா, நான் யாரையும் டேட் பண்ணலன்னு இந்த மாதிரி மட்டமாக பேசுகிற, பார்த்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு, உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டே, பர்த்டே, கண்டிப்பாக என் லவரோட நான் வெளியே போவேன், நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் இப்போ லேட் நைட் தான் சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதாவது கிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். அவர் வந்துட்டு, சரி ஓவர் ஆடாத, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கியோ அப்படின்ற மாதிரி, அப்படி சிஸ்டே என்ஜாய் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாளாம். அப்போ ஃப்ரெண்ட் வந்துட்டு, சரி இன்னைக்கு நீ இஷ்டம் போல குடிக்கலாம், அதுக்காக தான் நான் இந்த வேலையே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக்சுவலாக இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த பாரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை தான் வந்து அவன் இப்படி சொல்கிறான். இங்கே தான் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே எல்லாரும் வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு டீமே அப்படியே உள்ள என்ட்ராகி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை காட்டிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கே இருப்பாங்க, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவரும் அங்கே இருப்பாங்க, இன்னும் மற்ற சிலர்லாம் வந்துட்டு இருப்பாங்க. சரி நீ வா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிளம்புவான். அதுக்கப்புறம் சேர் சொல்லி எல்லாரும் குடிக்கிறதா காட்டுவாங்க. அங்கே ஒரு அழகான பையன் வந்திருப்பான். உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருப்பார், கணத்துல குழிலாம் வேற உழுகும். அங்கே 2 பொண்ணுங்க இருந்துட்டு அவங்ககிட்ட ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பாய் கிட்ட வந்து அவங்களாவே வாண்டடாக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆனால் அவன் வந்து அதுக்கு அப்படியே லைட்டாக ஒரு பதில் சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையே பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த கூட இருக்க ஃப்ரெண்டும் வந்துட்டு அவங்ககிட்ட எப்படி வலிறாங்க பாரு அந்த மாதிரி பேசிட்டு, நம்ம ஹீரோயின் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா, அப்படியே கண்ணிலே சைட் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கே நம்ம கொஞ்சம் ஓவராக தான் சைட் அடிக்கிறோமோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவள் சொல்கிறா, கண்ணில் கபடி ஆடினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கிளாஸ் எடுத்து அப்படியே கண்ணில் போட்டுக்கிறான். அப்போ திரும்பவும் ஹீரோயினோட அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லுவான், நீ கண்ணாடி வேற போட்டுட்ட, இன்னைக்கு எவ்வளோ குடிக்க போறியோ தெரியல, நாஸ்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு தூரத்தில் தொப்பி போட்டுட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவார், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், நம்மளோட மிம்மியன் இப்போ தான் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணாடி போட்டதுக்கப்புறம் இதான் உனக்கு சூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த ஹேண்ட்ஸம் பாய் வந்து நம்ம ஹீரோயினே பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் பண்ணுற எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு அப்படியே நல்லா குடிக்கிறாங்க. இந்த ட்ராமாக்கான மெயின் சீனே அப்போ தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மிராக்கிளான கிஸ் அங்கே ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இது ரொம்பவே வாவ் சூப்பராக இருக்கு இந்த கிஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்த வாக்கில் பார்த்தா நம்மளால தூங்கிட்டு இருக்கா. ஐயோ கனவுல இப்படி ஒரு கிஸ்ஸா, இந்த மாதிரி கிஸ்ஸு நான் பார்த்ததே இல்லையே, எவ்வளோ ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு நம்மளால் முடிக்கிறா. நம்மளால தான் பயங்கரமான கிஸ்ஸிங் மாஸ்டர் ஆச்சே, அதனால அந்த ரியலாக இருந்த அந்த கிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஐயோ அது யாருன்னு அந்த மூஞ்சி நமக்கு ஞாபகமே வர மாட்டேங்குதே, எப்படி நமக்கு கனவுல இப்படி ஒரு கிஸ் வந்திருக்கு, அது யாருன்னு மூஞ்சி ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அதுக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ்லாம் யோசிக்கிறான். அந்த லிப்ஸ் இப்படி இருந்தது, கையில் வந்து மச்சம் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த பர்ஃப்யூம் கூட எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் கனவுல வந்து ஒவ்வொன்றையும் அப்படியே ரசிச்சு ரொம்பவே அவள் அதை சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ஆனாலும் அவள் ரிக்ரெட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த முகம் நமக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆஹா ஞாபகம் வந்துச்சு, கண்டிப்பாக அவன் வந்து கண்ணாடி போட்டிருந்தான், ஏன்னா அந்த கண்ணாடி வந்து நமக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு, ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சாச்சு, அவன் கண்ணாடி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் இப்படியே என்னை ஹக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை அப்படியே எடுத்து போடுவாளாம். அப்போ இன்னொரு கையில் இருக்க துணியை வந்து அவள் கையில் வந்து கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்கு. அதில் கெட் வெல் சூன்னா எழுதியிருக்கும். அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நடந்தது கனவே இல்லையே நினைவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, சாவடி அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியே குத்துவா, ரொம்ப ரிக்ரெட் பண்ணிடுவா. ஏன்னா நேற்று நைட்டு வெட்ரிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கான். விழுந்ததுக்கப்புறம் அவளை தூக்கி விட்டுருக்காங்க. அந்த கட்டு போட்டதுக்கப்புறம் அந்த பேண்டேஜுக்கு மேலே வந்து கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அமைதியாயிருவா, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நினச்சி பார்ப்பான். முதல்ல அந்த லிப் அவளுக்கு ஞாபகம்
போகிறது. அதுக்கப்புறம் அந்த கையில் கட்டு போட்டுருக்கதை அப்படியே எடுத்து அந்த கெட் வெல் சூன்னு எழுதுகிற அந்த கையெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே அவன் நிமிர்ந்து பார்க்கும்போது தான் அந்த முகம் யார் அப்படின்னா அந்த ஹேண்ட்ஸம் பாய். ஸோ நம்ம கண்ணாலேயே சைட் அடிச்சிட்டு இருந்த அந்த பையனை தான் நம்ம கிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.